ஜேஎஸ்பி மோட்டராட் பக்கம் கூட நான் போக போகிறதில்ல, அது மாத்திரம் கேரண்டி. இப்படியா இருக்கும் செயின் க்ளீன் பண்ணது, இப்படி இருக்குங்களா சொல்லுங்கள். நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,500 ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட ஓகே, நான் பே பண்ணுறது ஓகே, பட் அந்த டைம் ஆஃப் சர்வீஸ் எனக்கு கிடைக்கணும் இல்லையா. வெயில் 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 எப்பா செம வெயில், சாஞ்சல கொடூரமான வெயில். 38 டிகிரிஸ் போகுது ஆக்சுவலாக பெங்களூரில். செம்ம டென்ஷனு. இதில் வேறு நேற்று என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நேற்று லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன்னு. பட் அந்த ஈவெண்ட் போயிட்டு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு 2 டேஸ் ஆகிட்டோன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுற திருப்பி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு செம்ம டென்ஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ நான் எங்கேயோ வெளியே போகணுமா இருந்துச்சு. சரி நான் செம்ம மூடோட் ஆகிடுச்சு. சரி அப்புறம் நானே பேட்டரியை கழட்டிட்டு எதுவும் போய் இங்கே செக் பண்ணாக்கா பேட்டரி கொஞ்சம் வீக் ஆகிருந்துச்சு. சரி பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ண ஆன் ஆகலை. சரி இன்னும் கடுப்பாகி லாஸ்ட்டில் என்ன பண்ணால் அது ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் சும்மா அப்படியே ஆட்டி விட்டேன் இந்த ஜுகாட் ஸ்டைலில். அது மாதிரி ஜுகாட் ஸ்டைலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் எப்போ தலைநோவு ஒழிஞ்சிதுன்னு சொல்லிட்டு வண்டி ஆஃபே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக BMW சர்வீஸ் எடுத்து விட்டுட்டேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா செம்ம டென்ஷனில் இருந்தால் நல்லா இங்கேருந்து எடுத்துன்னு போகிறது விடுறது எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இன்னும் ஃபோனும் பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஆச்சு வண்டின்னு. இப்போ ஃபோன் பண்ண பிறகு தான் தெரியும் என்ன ஆச்சு, வண்டியோட கண்டிஷன் என்ன, வண்டியோட நிலைமை என்ன போயிருக்குது வண்டி இல்லைன்னு. ஸோ அதெல்லாம் ஆகிட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சம்பவம் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி சம்பவம் ஆகிட்டவொடனே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓக்லே சன்கிளாஸஸ். ஸோ இது அட்வென்ச்சர் சன்கிளாஸஸ், மோஸ்ட்லி ஃபார் ரைடிங் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஷோரூம் ஃபோன் பண்ணிட்டு இப்போ மோஸ்ட்லி இன்றைக்கி வண்டி ரெடி ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னது 1 டேல தான் கொடுத்துட்றேன். நேற்று விட்டேன், இன்றைக்கி மோஸ்ட்லி கிடச்சிரும். அதுக்கப்புறமா இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா நம்ம ஹோண்டா ஜாஸுக்கு HSRP நம்பர் பிளேட்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து ஒயிட்ஃபீல்ட் ஹோண்டா போயிட்டு HSRP நம்பரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு அங்கேருந்து அப்படியே BMW ஷோரூம் போயிட்டு பார்ப்போம் வண்டிக்கு என்ன தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் vlog. ஸோ இதுதான் நம்ம பேக்கேஜிங் ஓக்லே. இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது ஃபுல்லாக இதுதான் கிளாஸஸ்ஸு. அதுக்கப்புறமா இது என்னது இது, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்ற பேப்பர் ஒர்க்கு. ஸோ இதுதான் இப்போ மெயின் கிளாஸ் பார்த்தீங்களா. ஓக்லே பிராண்டில் ஸ்க்ராட்ச் உள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன், அதாவது ஸ்க்ராட்ச் உள்ளாதக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேறு. சரி இதை ஓப்பன் பண்ணலாம். இப்படின்னா இதெல்லாம் பிளாஸ்டிக் கவரில் இருக்குது, என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஸோ இதுதான் சன்கிளாஸஸ். ஸோ இப்போ சன்கிளாஸே ஓப்பன் பண்ணிடலாம். வாவ் செமையாகுது கைஸ், பார்த்தீங்களா. எடுத்துடலாம். நல்லா இருக்குது பேக்கேஜிங், செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதை போட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஐ பர்சனலி லவ் திஸ். ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. இது அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இதுதான் என்னன்னு தெரியல. செம கூலிங்காக இருக்குது, செம கூலிங் ஆகுது. ஜஸ்ட் லைக் ரேபன். இதுன்னா இது தான் புரியல. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாட்டு போயிடுச்சுன்னா எங்கன்னா ஊந்துடுச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதுதான் இது. பட் வாவ் சாக்கதாக இருக்குது ப்ரோ, செமையாகுது இந்த கிளாஸு. ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இந்த கிளாஸ் எவ்வளோ ஆச்சுன்னா, இந்த கூலிங் கிளாஸ் 13,000 ருபீஸ். ஸோ எதுக்குடா இந்த 13,000க்கு நீ ரேபனே வாங்கிக்கலாம்னா ரேபன் வாங்கியிருக்கலாம். பட் ஓக்லே கிளாஸஸ் ஒரு என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னே பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ்னாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஓக்லே கிளாஸஸ் தான் வாங்குவாங்க ரேபனை விட. ஸோ அதனால தான் இது பியூர்லி ஃபார்ம் வண்டியில் ஓடுறதுக்கு, ப்ளாக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டைப் தான் வாங்குது. ஸோ இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ தான் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் BMW ஷோரூமுக்கு, வண்டி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக.
ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா வந்து லக்கு வந்து என்னோடய ஃபேவரில் வந்து லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகிக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் என்னோடய வந்து பைக்கோட வாரண்ட்டி பீரியடோட லாஸ்ட் டேட். ஸோ அந்த லாஸ்ட் டேட்டில் என்னோடய வாரண்ட்டி க்ளைம் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயிருக்கிறது வந்து பேட்ரி கம்ப்ளீட் போயிடுச்சான். ஸோ அதில் புது பேட்ரி, அதுக்கப்புறமா ரேடியேட்டருக்கு டெம்பரேச்சர் சென்சர் ஒன்று, அதுக்கப்புறம் கூலண்ட்டு போகிற ஒரு சென்சார் ஏதோ ஒன்று, அது ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ கூலண்ட் சென்சர் வந்து இதில் வராது வாரண்ட்டியில், பட் பேட்ரி அண்ட் ரேடியேட்டர் இது வந்து ரேடியேட்டரோட டெம்பரேச்சர் சென்சர் வந்து வாரண்ட்டியில் வருது. ஸோ அது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,000 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் 11,000 rupees இப்போ நம்மளுக்கு வாரண்ட்டியில் சேவ் ஆகிருக்குது. ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட். என்ன ஒரு லக்கு, இல்லைனா திருப்பி 11,000 rupees நான் செலவு பண்ணியிருக்கணும் இந்த வண்டிக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வாரண்ட்டி எல்லாம் க்ளைம் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சான், எல்லாமே ரெடியாக வண்டி, இனி ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ எதுக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு ரைடில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ரைடு எங்கே ஒரு ஹில்ஸில் இருக்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா சர்வீஸ் விட்டுட்ட பிறகு கூட இது ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஜென்ரல் சர்வீஸ்லேயும் அவங்க எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டாக நான் சொல்லிக்கிறேன், அவங்க எதுவுமே செக் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால தான் எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகி கொஞ்சம் மைண்டெலாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு ஜெனரலாக எதுவுமே அங்கேயும் போய் காய்ச்சல கத்தினேன், அவங்ககிட்டையும் போய் கத்திட்டேன், BMW ஷோரூம்லேயும் போய் கத்திட்டேன். ஏன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ரைடுக்கு இப்போ நான் என்னோடய இது என்னென்னா, ஜென்ரல் சர்வீஸ்க்கும் நான் கொடுத்த பிறகு அந்த கம்ப்ளைண்ட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து ரெக்டிஃபையே பண்ணாமல், ஒன்றும் இல்லை சார் வெறும் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி அது இப்போ மாத்திரம் எப்படி கண்டுபிடிச்சாங்க பேட்ரி போயிடுச்சின்னு சொல்லுங்கள்? அதில் தான் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனது. சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் பிரகாரம் அவங்க வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னிங்கன்னா அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்றது தான் எனக்கு தெரியல. ஒருவேளை இது சின்ன சிசி பைக்குன்றதால அப்படி பண்ணுறாங்களா, பெரிய சிசி பைக்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் சரி விடுவோம், அதெல்லாம் ஆகிடுச்சு. இனி ஜேஎஸ்பி பக்கம் போவானான்னு கூட தெரியல சர்வீஸ்க்கு. போய் ஹோண்டாக்கு போயிட்டு HSRP போட்டு அங்கேருந்து போய் பைக் எடுத்துன்னு வந்துடுவோம். ஸோ டோட்டல் பில்லும் கேட்டேன். ஸோ பில்லு வந்து 1194. எல்லாத்துக்கும் லேபர் சார்ஜஸ், பார்ட்ஸ் வண்டி தான் ஃப்ரீ. ஸோ லேபர் நம்ம தான் கொடுத்தாகணும். அதனால் லேபர் வந்து 1194 rupees கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடுச்சு, வண்டி எடுத்து வந்துடலாம். ஸோ இப்போ எதுக்கு போயிட்டு HSRP நம்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம BMW வண்டியை எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ கைஸ், HSRP நம்பர் பிளேட் வந்துடுச்சு. இங்கே நம்பர் தருதுங்களா, அதுதான். அதனால தான் இந்த HSRP நம்பர் பிளேட் பண்ணுது. அண்ட் நம்மளோட பழைய நம்பர் பிளேட்டு இதுதான், நம்மளோட பழைய நம்பர் பிளேட்டு. ஸோ ஃபைனலாக வண்டி ரெடி ஆகிட்டு சர்வீஸ் ஆகினு இது படிச்சுருக்குறாங்க வண்டியை. ஓகே, ஸோ பைக் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா போட சர்வீஸ்க்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. ஸோ இட் இஸ் குட், இட் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ பட் ஒரு நம்பிக்கை தானே எல்லாமே. அதனால் பைக் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு நம்புவோம். இப்போ இதுக்கப்புறமா ஒரு 2 நாள் பைக்கை வந்து செக் பண்ணலாம். ஏன்னா வெளியூர் போய் ரிஸ்க் ஆகுறதுன்றது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் பெங்களூர் டெம்பரேச்சர்லாம் இப்போது நம்மளால் தாக்கு கொடுக்க முடியல. அதனால் எங்கன்னா ஒரு லாங் ரைட் டுவர்ட்ஸ் ஹில்ஸ் போகலான்னு. என்ன ஹில் ஏதுன்றது எனக்கே இன்னும் சரியாக தெரியாது. பிளான் போட்டிருந்தேன், ஆனால் அது அதே இடத்துக்கு அதே நம்பர் ஆஃப் டேஸ் போவானான்றது தெரியாது. ஏன்னா அதே நம்பர் ஆஃப் டேஸ்னால் இதுதான் என்னோடய லாங்கஸ்ட்டு ரைடாக இருக்கும். ஸோ பார்ப்போம் போகிறது எப்படி என்ன ஏது. ஸோ அதனால் எல்லாம் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, BMW சர்வீஸ்ன்றது வந்து ஒரு அவ்வளோ வந்து நல்லாவே இல்லை, எஸ்பெஷலி ஜேஎஸ்பி. ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். பாருங்கள், வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு திருப்பி போய்க்குது வண்டி 2 டைம். சர்வீஸ் டைமில் நான் இது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன், பட் வந்து vlog வந்து எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், செயினோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இது. க்ளீனே பண்ணிடல, சுத்தமாக க்ளீன் பண்ணிடல. ஆனால் அதுக்கு வந்து காசு வாங்கிக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா, இது இப்படியா இருக்கும். செயின் க்ளீன் பண்ணது இப்படி இருக்குங்களா சொல்லுங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது வந்து அவங்க க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தெரில, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மாடலில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. 8,500 rupees நம்ம பே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட ஓகே, நான் பே பண்ணுறது கூட ஓகே. பட் அந்த டைம் ஆஃப் சர்வீஸ் எனக்கு அடிக்கணும் இல்லையா, அதுதான் இவங்ககிட்ட எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. டஸ்கரில் வந்து இப்படி இருக்கல, டஸ்கரில் நல்லா இருந்துச்சு சர்வீஸு. என்ன பண்ணுன்னா அவங்க வந்து ரொம்ப 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 டிலே பண்ணுவாங்க வண்டி கொடுக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன ஷோரூமு.
ஹெவி டிலே ஆகும். உங்கள் வண்டி கொடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணோம் நீங்கள் அங்கே. அதுதான் ப்ராப்ளம் டஸ்கரில். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஷோரூம் பண்ணுறதுனால தான் இங்கே வந்தேன். டஸ்கர் லேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வண்டி வந்து பக்காவாக கொடுப்பாங்க, பக்கா ரெடி. ஏன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் டஸ்கரில் கொடுத்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து செகண்ட் சர்வீஸ் தான், அதுவும் இந்த பேட்டரி இஷ்யூக்கோசரம் தான் நான் முன்னாடி போனேன் வழியும். இல்லைனா ஒரு ப்ராப்ளம் கூட வரல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆகிடுவேன். இவங்க என்னன்னா இப்படி பண்ணி கொடுத்து வச்சுக்கிறாங்க வண்டியை. அந்த செயின் காமிச்சிங்களா, ஸோ அந்த செயின்லேயே நம்மளுக்கு தெரியுது அவங்க என்ன அழகில் வந்து வேலை பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நோ ஜிஎஸ்பி மோட்டராட் பக்கம் கூட நான் போக போகிறதில்ல, அது மாத்திரம் கேரண்டி. அதுக்குள்ள சின்ன பசங்க கையில் வண்டியை கொடுத்துட்டு இப்போ விட்டா இப்படி தான் ரேஷ் டிரைவிங் இங்கே ஏரியா கிட்ட. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா இந்த வீடியோ என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And also click that notification bell so that you'll get notified whenever I post a new video. Catch you guys in the next one. Peace.